السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا. صدق الله العلي العظيم. قال سيد الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم: رجب شهر رجب شهر الله، وشهر شعبان شهري، وشهر رمضان شهر الأمة، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். ரப்புல் ஆலமீன் பரக்கத்தான புனிதமான இந்த ஜும்ஆவினுடைய நாளில் பரவான ஜும்ஆவை நிறைவேற்ற வந்திருக்கிற, இனி வர இருக்கிற நம் அனைவரையும் அவனால் கபூல் செய்யப்பட்ட நல்லோர்கள், நாகாக்கள், அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட வலிமார்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவானாக. புனிதமிக்க ரஜபு மாதம், அல்லாஹுடைய அருள் தங்கி இருக்கிற ரஜபு மாதம், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு ஏற்ற ரஜபு மாதம். அந்த ரஜபு மாதத்திலே நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். மாதங்கள் வருடத்திலே 12 என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே தெளிவுபடுத்துவான். சங்கைக்குரிய பெருமக்களே, சிறு சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய மகான். ஹஜ்ரத் சையது தாயிஃபா ஜுனைதுல் பக்தாதி அலைஹி ரஹ்மா அவர்களுடைய ஷேக் ஹஜ்ரத் சையது ஷேக் மஹரூஃப் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிரதான சீடர். அந்த மாபெரும் மேலை சொல்லுவார்கள், வருடம் என்பது ஒரு பெரிய விருட்சம், ஒரு மரம். மாதங்கள் என்பது அதிலே படர்ந்திருக்கிற கிளைகள். நாட்கள் என்பது அக்சானுஹா, அதனுடைய கொப்புகள். நேரங்கள் என்பது அதிலே அழகு சேர்க்கிற இலைகள். மனிதன் விடும் மூச்சுக்கள் அதனுடைய கனிகள் என்று மகான்மார்கள் இந்த மாதத்தினுடைய, வருடத்தினுடைய, நாட்களுடைய சிஃபத்தை, தன்மையை நமக்கு எடுத்துச் சொல்வார்கள். சங்கைக்குரிய ரஜபு மாதம் ரமலானுடைய மாதத்திற்கு நற்செய்தி சொல்லக்கூடிய, முன்னறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு மாதம் என்பதில் சந்தேகம் இல்லை. ரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். அல்லாஹ் தான் நாடியதை படைக்கின்றான், தான் விரும்புவதை தேர்ந்தெடுக்கிறான். அந்த அடிப்படையிலே 12 மாதங்களையும் அல்லாஹ் தான் அமைத்தான். ஆனாலும் கூட அந்த 12 மாதங்களில் சில மாதங்களை அவன் தேர்ந்தெடுத்து, அவன் விரும்பக்கூடிய அந்த மாதங்களை அர்பஅத்துல் ஹுரும், கண்ணியமான 4 மாதம் என்று அடையாளப்படுத்துகிறான். அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய அருளை பெற்ற ரமலான் மாதத்தை மிக சிறப்பானதாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். எனவே எல்லா காலமும் ஒன்றல்ல, எல்லா மாதமும் சமமான ஒன்றல்ல. எனவே ரஜபு மாதம் என்பது வசந்த காலம், அதாவது தென்றல் காற்று வீசுகிற ஒரு மாதம் தான் ரஜபு. ஷஅபான் என்பது கார்மேகம் சூழ்ந்திருக்கிற ஒரு நிலை.
ரமலான் மாதம் என்பது கனமழை பெய்யக்கூடிய, அருள் மழை பெய்யக்கூடிய ஒரு மாதம். மழை வேண்டும் என்றால் அதற்கு முன்னர் கார்மேகம் வேண்டும். கார்மேகம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து குவிந்து அதற்கு காற்று வீச வேண்டும். காற்று தான் அந்த மேகங்களை அல்லாஹ் நாடக்கூடிய குறிப்பிட்ட ஊருக்கு, குறிப்பிட்ட இடத்திற்கு அதை நகர்த்துகிறார். எனவே ஒரு மழைக்கு காற்று, மேகம் இதெல்லாம் முன்னோடிகளாக, முன் காரணிகளாக திகழ்கிறது. அந்த அடிப்படையில ரஜபு மாதத்தில நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மேன்மக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரஜபு மாதத்தில நாம் விதைகளை விதைக்க வேண்டும். மழை வரப்போகிறது என்பதற்கு அடையாளமாக குளிர்ந்த காற்று வீசும். குர்ஆன் ஷரீஃபிலே அதை அல்லாஹ் சொல்லும் பொழுது முபஷ்ஷிராத் என்று சொல்கிறார். அதே காற்று கொடுங்காற்றான ஆகிற பொழுது வேதனையாக மாறிவிடுகிறது. ஆனால் அது ரஹமத் அல்ல, அது அதாபுடைய அடையாளம். ஆனால் குளிர்ந்த காற்று, நமக்கு குளிர்மையை தருகிற காற்று என்பது அது ரஹமத்து, அது அல்லாஹ்வுடைய நற்செய்தி. மழை வரப்போகிறது என்பதற்கான நற்செய்தி என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே ரஜபு மாதம் அந்த வசந்த காற்றை போல, தென்றல் காற்றை போல அந்த மாதத்திலே விதைகளை நாம் விதைக்க வேண்டும் என்று மேன்மக்கள் சொல்லுவார்கள். ஷாபான் மாதம் அந்த விதைத்த விதைக்கு நீர் பாய்ச்ச வேண்டிய ஒரு மாதம். ரமலான் மாதம் அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்று சொல்லி தருவார்கள். எனவே இந்த ரஜபு மாதத்துல, ஷாபான் மாதத்துல நாம் மண்ணை செப்பனிட்டு ஒழுங்குபடுத்தி நீர் பாய்ச்சி நாம் வேலை செய்தால்தான், முயற்சி செய்தால்தான் பயிர் செழித்து வளரும். அப்பொழுதுதான் ரமலான் மாதத்திலே நாம் அறுவடை செய்து அதனுடைய பயனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் இன்று தெரிந்து கொள்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபு மாதம் ரமலானுக்கு முன்னறிவிப்பு செய்கிற மாதம் என்பதற்கு அடையாளமாகத்தான் ரஜபு மாதம் பிறந்து விட்டால் அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கின்ற ஹதீஸ்ல, முஸ்னத் அஹ்மதிலே பதிவாயிருக்கிற ஹதீஸ்ல, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், யா அல்லாஹ் ரஜபு மாதத்தில் நீ பரக்கத் செய்வாயாக, ஷஅபான் மாதத்தில் நீ பரக்கத் செய்வாயாக, வ பல்லிக்னா ரமலான், ரமலான் மாதம் எங்களுக்கு கிடைக்க செய்வாயாக என்று நமக்கு துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ரஜபிலும் அடுத்த ஷாபானிலும் அல்லாஹ் பரக்கத் செய்தான் என்பதற்கு அடையாளம் தான் ரமலான் கிடைப்பதற்கான ஆதாரம் என்று சொல்லித் தருகிறார்கள். எனவே பரக்கத்தை இப்பொழுதே பெற்று, அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை நாம் பெற்று, எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்று இபாதத்திற்கு தயாராகக்கூடிய ஒரு நிலைதான் இந்த ரஜபும் ஷஅபான். ஒரு வியாபாரி சீசன் வருவதற்கு முன்பாக, வியாபார சீசன் என்று சில காலங்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தீபாவளி வியாபார சீசன், பொங்கல் வியாபார சீசன் அப்படின்னா, திருநாள் வியாபார சீசன்னா அந்த வியாபாரிகள் அது வருவதற்கு முன்பாகவே சரக்குகளை வாங்கி குவித்துக் கொள்வார்கள், தயாரிப்புகளை செய்து கொள்வார்கள். முன்னேற்பாடு என்பது சக்சஸ்ஃபுல், வெற்றி பெற்ற வியாபாரிகளுடைய ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. அதே போல நாம் ஆகிரத்தை அறுவடை செய்யக்கூடிய வியாபாரிகளாக நாம் இருக்கின்றோம். ஈமானும் நற்கர்மங்களும் அது ஒரு வியாபாரம், நரகத்தை விட்டும் பாதுகாக்கிற வியாபாரம் என்று குர்ஆன் ஷரீஃப் நமக்கு அடையாளப்படுத்தும். அந்த வியாபாரத்திற்கான முன் முயற்சிகள் மேற்கொள்வதற்கான காலம்தான் ரஜபு மாதமும் ஷாபான் மாதமும். எனவே ரஜபு மாதம் என்பது அல்லாஹ்வை நெருங்கியவர்கள் நெருக்கத்தை பெற்ற மாதம். உயர்ந்த பெருமானாருடைய உயர்ந்த மோஜிசாவாக, யாருக்கும் கிடைக்காத ஒரு சிறந்த மோஜிசாவாக கருதப்படுகிற இஸ்ரா மெஹராஜ் என்பது இந்த மாதத்துக்கு தான் கிடைத்தது. இஸ்ரா மெஹராஜின் மூலமாக பெருமானார் அல்லாஹ்வோடு நெருங்கிய அந்த மர்தபா, அந்த அந்தஸ்து இந்த மாதத்துக்கு தான் கிடைத்தது. குத்துபுல் ஹிந்த் ஹாஜா முஹைனுத்தீன் சிஸ்தி அவர்களுடைய நினைவுகள் போற்றப்படுகிற மாதமும், அவர்கள் அல்லாஹ்வை நெருங்கி மிகப்பெரிய அந்தஸ்தை துன்யாவிலும் அல்லாஹ்விடத்திலையும் ஆகிரத்திலையும் பெற்ற அந்த மகானுடைய நினைவு தினம் போற்றப்படுகிறது இந்த ரஜபிலே. அப்பொழுது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், யாரெல்லாம் அல்லாஹ்வை நெருங்கினார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்தை பெற்றதற்கான ஒரு மாதம் தான், முன் முயற்சி மேற்கொள்கிற மாதம் தான்
ரஜபு மாதம், அந்த மாதம் இப்பொழுது வந்திருக்கிறது. எனவே இந்த மாதத்திலே முன்முயற்சி செய்ய நாம் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது இருந்த ரமதானுக்காக வேண்டி நாம் ஆயத்தமாகி விட வேண்டும், தயாராகி விட வேண்டும். சங்கைக்குரியவர்களை, அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு 2 காரணம் இருக்கிறது, 2 வழிகள் இருக்கிறது. அந்த 2 வழிகள் மூலமாகத்தான் அல்லாஹுடைய நெருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, அதிகமான இபாதத்துகள், அதிகமான உபரியான வணக்க வழிபாடுகள், அதை செய்வதன் மூலமாகத்தான் நாம் நிச்சயமாக அல்லாஹுவை நெருங்க முடியும். அல்லாஹுவை நெருங்குவதற்குண்டான மிக முக்கியமான அமல் ஃபர்தான அமல். ஃபர்தான அமலை விட்டு எந்த நெருக்கத்தையும் பெற முடியாது. ஃபர்தான அமலை செய்த பிறகு இன்னும் அதிகமான நெருக்கத்தை பெறுவதற்குண்டான காரணி, அதற்குண்டான மிக முக்கியமான காரணம் அதிகமான உபரியான நஃபிலான வணக்கங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். லா யஸாலு அப்தி யதகர்ரபு, என்னுடைய அடியான் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான், என் அளவிலே அவன் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றான். கஸ்ரத்தின் நவாஃபில், அதிகமான நஃபில் வணக்கங்களை, அதிகமான உபரி வணக்கங்களை செய்வதன் மூலமாக அவன் என்னின்பால் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் என்று ஹதீஸ குதுஸியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லுவதாக நமக்கு அறிவித்து தருவார்கள். எனவே அல்லாஹுவை நெருங்குவதற்கு, அல்லாஹுவை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டியது அதிகமான உபரியான அமல்கள். நாம் ஃபர்தான அமலுக்கு பிறகு நாம் சுன்னத்தான நவாஃபிலான நஃபில்களான தொழுகைகளை அதிகமாக தொழ வேண்டிய மாதம், அதிகமாக குர்ஆன் ஷரீஃப் ஓத வேண்டிய மாதம், அதிகமாக தர்மம் செய்ய வேண்டிய ஒரு மாதம், அதிகமாக நோன்பு வைக்க வேண்டிய மாதம். ஏனென்றால் இந்த மாதம் புனிதமானது. இந்த மாதத்திலே நீங்கள் பாவம் செய்யாதீர்கள், உங்களுடைய நஃப்ஸுக்கு நீங்கள் அநீதம் இழைக்காது என்று குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான் என்பதிலிருந்து இந்த மாதத்திலே அமல் செய்தால் அல்லாஹ்வுடைய சவாபு, அபரிமிதமான சவாபு மற்ற மாதத்தில் செய்வதை விட கிடைக்கும் என்பதை மேன்மக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே மாதிரி இந்த மாதத்திலே தப்பு தவறுகள் செய்தால் மற்ற மாதத்தில் செய்வதை விட அதிகமான தண்டனைகள் கிடைக்கக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது என்று நமக்கு எச்சரிக்கை செய்வார்கள். அந்த வகையில இந்த அருளான இந்த மாதத்திலே, பரக்கத்தை கேட்க வேண்டிய இந்த மாதத்திலே நாம் அதிகமாக நஃபிலான வணக்கங்கள் செய்ய வேண்டும், அதிகமாக தொழ வேண்டும், அதிகமாக நோன்பு நொறுக்க வேண்டும், வாய்ப்புள்ளவர்கள் உம்ரா செய்ய வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்திலெல்லாம் உம்ரா செய்தார்கள் என்பதை பற்றி வருகிற ஹதீஸிலே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், உம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபு மாதத்திலே உம்ரா செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு அறிவிப்பை அவர்கள் தருகிறார்கள். ஆனால் ஆயிஷாவுடைய அறிவிப்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்காதா மாதத்தில் தான், ஹஜ் அல்லாத துல்காதா மாசத்தில் தான் உம்ரா செய்திருக்கிறார்கள், எல்லா உம்ராவும் துல்காதா மாதத்தில் தான் என்ற அறிவிப்பை அவர்கள் செய்கிறார்கள். இந்த 2 அறிவிப்பையும் ஒப்பாய்வு செய்த மேன்மக்கள் சொல்கிறார்கள், ஒரு ரிவாயத், அந்த ரிவாயத்திலே மற்ற ரிவாயத்தில் இல்லாத கூடுதலான தகவல் இருந்தால், அந்த கூடுதலான தகவலை சொல்லக்கூடியவர் நம்பகமான அறிவிப்பாளராக இருந்தால் அவருடைய அறிவிப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஹதீஸ்களை விற்பனர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஜியாரத்து சிகத்தி மக்கள், அதாவது துல்காதா மாதத்தினுடைய உம்ராவை சொல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தெரிந்த தகவலை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரஜபு மாதத்திலும் பெருமானார் உம்ரா செய்தார்கள் என்பது கூடுதலான ஒரு தகவல் சொல்வது அப்துல்லாஹ் இப்னு உமர் என்ற சஹாபி. எனவே அதையும் நாம் எடுத்துக்கொண்டு இந்த மாதத்திலே உம்ரா செய்வது போற்றப்படுகிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதத்திலே உம்ரா செய்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த மாதத்திலே உம்ரா செய்திருக்கிறார்கள். ஸலஃபுஸ் ஸாலிஹீனான முன்னோர்களான நல்லோர்கள், நாதாக்கள் ரஜபு மாதத்திலே உம்ரா செய்திருக்கிறார்கள். விரைவாக ரசூலுல்லாஹ்வே உம்ரா செய்திருப்பதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்லுகிற ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. எனவே இந்த மாதத்திலே அதிகமான உபரியான அமல்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? வாய்ப்புள்ளவர்கள் முடிந்தால் உம்ரா செய்ய வேண்டும். 2வது, இந்த மாதத்தில் நாம் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு என்பது இந்த மாதத்திலே பிடிக்க வேண்டும் என்று குறிப்பான ஹதீஸ்கள் வரவில்லை என்றாலும் கூட பொதுவாக புனிதமான மாதம் என்று வருகிற பொழுது
அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற ஒரு மாதம் என்று வருகிற பொழுது, நோன்பின் மாண்பு, நோன்பு சிறந்தது என்று நாம் தெரிந்திருக்கிற பொழுது, அந்த சிறந்த அந்த நோன்பை சிறந்த இந்த மாதத்திலே வைப்பது அது மிகப்பெரிய பாக்கியமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரும் என்பதை பெருமக்கள் விளங்கிக் கொள்கிறார்கள். எனவே இந்த மாதத்திலே பெருமக்களான நாதாக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் அதிகமாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிய தருகிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அமல்களை எல்லாம் படம் பிடித்து காட்டக்கூடிய சஹாபாக்கள் வரைந்த அந்த வரைபடத்திலே இருக்கின்ற தகவல்களைத்தான் இப்பொழுது உங்களுக்கு நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். சங்கைக்குரியவர்களே, அதிகமாக உபரியான அமல் செய்ய வேண்டும் என்று சொல்கிற பொழுது, அமல்களிலேயே சிறந்த அமல் தொழுகை. அந்த தொழுகையிலேயே மிகச்சிறந்த தொழுகை எது என்றால், பரவான தொழுகைக்கு பிறகு மிகச்சிறந்த தொழுகை தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை. ஐயுத்துஆஇ அஸ்மாஉ, எந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரம் அது எது என்று கேட்கப்பட்ட பொழுது, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜௌஃபுல் லைல், நடு நிசியிலே கேட்கப்படுகிற துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் துனியாவுடைய வானத்திற்கு இறங்கி வந்து, கேட்க மாட்டீர்களா, என்ன வேண்டும் என்னிடத்திலே கேட்க மாட்டீர்களா என்று கூவி கூவி அழைத்து நமக்கு அழைப்பு விடுக்கிற அந்த நேரத்திலே நாம் எழுந்து கேட்க வேண்டியதை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தருகிறான் என்ற அடிப்படையில ரமலானுடைய மாதத்தில் மட்டுமல்ல, அதற்கு முன்னரும் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக, நம்முடைய துஆக்கள் கபூல் செய்யப்படுவதற்காக இந்த ரஜப மாதத்திலே அதிகமாக நாம் இரவு தொழுகைகளை நின்று வணங்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் இப்னு கத்தாபுடைய மகன், சின்ன வயசுல ஒரு கனவு காண்டார்கள். அது என்ன கனவு அப்படின்னா, அவரை பிடித்து ஒரு மலக்கு நரகத்திற்கு இழுத்து செல்கிறார். நரகத்துல போடுவதற்காக வேண்டி அவரை இழுத்து செல்கிறார். அப்படி இழுத்து செல்கிற பொழுது பயந்து பதறி இருக்கிற பொழுது இன்னொரு மலக்கு வந்து அவரை விடுவித்து, இவர் அங்க போக வேண்டிய ஆள் அல்ல என்று விடுவித்து, பயப்படாத என்று அவருக்கு ஆறுதல் சொல்கிறார். ஒரு வித்தியாசமான இந்த கனவை சின்ன வயசுலேயே காண்கிறார். ஒருவர் நரகத்திற்கு இழுத்து செல்கிறார், இன்னொருவர் அவரை தடுத்து இவரை நீ பயப்படாத மோனே என்று அவர் சொல்கிறார். இந்த கனவை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தனது சகோதரி ஹப்ஸா அவர்களிடத்திலே சொல்கிறார்கள். ஹப்ஸா யார்? உமர் இப்னு கத்தாபுடைய மகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிலே உம்மஹாத்துல் முஃமினீன்களிலே ஒருவர். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறார்கள்? தம்பி இப்படி ஒரு கனவு கண்டதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டி வைக்கிறார்கள். அப்படி எட்டி வைக்கிற பொழுது அந்த கனவுக்கு விளக்கம் சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிஅமல் அப்து அப்துல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு உமர் நல்ல பையன், அப்துல்லாஹ் இப்னு உமர் நல்ல அடியார் என்று அவருக்கு சின்ன வயசிலேயே நன்மாராயம் நற்சான்று வழங்குகிறார்கள். ஆனால் கடைசியில ஒரு இக்கு வைத்தார்கள், லவ்கான யுஸல்லி அல்-லைல என்று சொன்னார்கள். அவர் இரவு தொழுகையை தொடர்ந்து தொழுது வந்தால், இரவு தொழுகை அதிகமாக, குறிப்பாக தஹஜ்ஜுடைய தொழுகையை தொடர்ந்து அவர் தொழுது வந்தால் அவர் நல்ல மனுஷன்தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நரகத்தில இழுத்து செல்லப்படுகிற நிலையில அவர் காப்பாற்றப்படுகிறார் என்றால், நரகவாதியாக இருக்கிற ஒருவரை சொர்க்கவாதியாக ஆக்கக்கூடிய ஆற்றல், சக்தி அந்த இரவு தொழுகைக்கு, குறிப்பாக தஹஜ்ஜு தொழுகைக்கு இருக்கிறது என்பதை இந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஹதீஸ் நமக்கு துல்லியமாக படம் பிடித்து காட்டுகிறது. சங்கைக்குரியவர்களே, அதே அப்துல்லாஹ் இப்னு உமருடைய சகோதரி தான் ஹப்ஸா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, உம்மஹாத்துல் முஃமினீன்களிலே அவர்கள் வருகிறார்கள். அதே ஹப்ஸா அவர்கள் கொஞ்சம் வேகம், அப்பா அத்தாவுடைய வேகம் கொஞ்சம் பிள்ளைட்டு இருக்குத்தானே செய்யும். அதனால சில சமயங்கள்ல கொஞ்சம் வேகமாக நடந்து கொள்வார்கள். அப்படி நடந்து கொண்ட பொழுது ஒரு சமயம் ஹப்ஸா அவர்களை தலாக்கு சொல்லிடலாமா அப்படின்னு கூட நினைச்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ரொம்ப வேகமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி, அப்படி தலாக்கு சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு பரிசீலனையில இருக்கிற பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி விட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி, இந்த முடிவை நீங்கள் திரும்ப பெற்று விடுங்கள், இந்த முடிவை நீங்கள் திரும்ப பெற்று விடுங்கள், ஹப்ஸாவை நீங்கள் தலாக் சொல்ல வேண்டாம். ஏன்னா அதுக்கு ரெண்டு காரணம் சொல்றாங்க, அதை நாம் இங்கு சிந்திக்க வேண்டும். ஹப்ஸா ஃபஇன்னஹா ஸவ்வாமத்துன் வ கவ்வாமத்துன் என்று சொல்கிறார்கள். அவங்க அதிகமாக நோன்பு வைக்கக்கூடிய பெண்மணி. இரண்டாவது காரணம் சொல்றாங்க, அவங்க அதிகமாக இரவிலே நின்று வணங்கி தொழக்கூடிய ஒரு பெண்மணி. அதனால இப்படிப்பட்ட ஒரு பெண் மனைவியாக கிடைப்பது
அது மிகப்பெரிய அரிதிலும் அரிது, பாக்கியமான ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நீங்கள் இழந்து விட வேண்டாம். எனவே முடிவை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்றால், ஒரு மனிதனுடைய, ஒரு அடியானுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பறைசாற்றக்கூடிய அமல்கள் ரெண்டு. ஒன்று நோன்பு, இன்னொன்று இரவு தொழுகை என்பதை நாம் இருந்து வழங்கிக் கொள்கிறோம். எனவே அல்லாஹ்வை நெருங்குவதற்கு தகுதியான இந்த ரஜப மாதத்திலே நாம் அல்லாஹ்வை அதிகமாக நெருங்குவதற்கு இரவு தொழுகை, குறிப்பாக தஹஜ்ஜத் தொழுகையை விட்டுவிடக் கூடாது. நோன்பையும் விட்டுவிடக்கூடாது, தர்மம் செய்வதையும் விட்டுவிடக்கூடாது. மற்ற மாதத்தை விட சிறந்த மாதமாக இருக்கிற இந்த மாதத்திலே நாம் தர்மம் செய்கிற பொழுது அது மற்ற மாதத்தில் செய்கிற தர்மத்தை விட சிறப்பானது என்பதை குர்ஆனுடைய அந்த வசனத்திலிருந்து பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே எல்லா வகையான இபாதத்துகளையும் ரஜப மாதத்திலே தொடங்கிறோம். அது ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி அதிகமாக நாம் இப்பொழுதே செய்ய தொடங்கிவிட்டால் ரமலானிலே அதிகமாக இபாதத் செய்வதற்கு அது வாய்ப்பாக, வசதியாக, துணையாக இருக்கும் என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஹதீஸ்ல நான் அதை சொல்லி நான் நிறைவு செய்வேன். சும்மினல் ஹுரும், யுத்தம் ஹராமாக்கப்பட்ட புனிதமான மாதத்திலே நோன்புவை வத்துருக்குஹா, அதை விட்டுவிடு. புனிதமான இந்த மாதத்திலே நோன்புவை வத்துருக்குஹா, அதை விட்டுவிடு. சிறியமான இந்த மாதங்களிலே நோன்புவை சும்மா உத்துருக்குஹா, அதை விட்டுவிடு சொல்லி 3 தடவை கையை விரலை மடக்கி சொன்னாங்க. அந்த புனிதமான மாதங்கள்ல ஒண்ணுதான் ரஜப மாதம். எனவே இந்த மாதத்திலே விட்டாவது நாம் நோன்பு பிடிக்க வேண்டும். இதை நாம் விட்டுவிடக் கூடாது என்பதை உங்களுக்கு வலியுறுத்தி ரப்புல் ஆலமீன் இத்தகைய நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. பிஹக்கி சய்யதினா முஹம்மத் வ ஆலி சய்யதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சங்கைக்குரியவர்களே,